நம்ம இப்போ வந்து 10 பாட்டு நூல்கள் பற்றி பார்க்குறோம். 10 பாட்டு நூல்களில் மொத்தம் 10 பாட்டு இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு 5 வந்து ஆற்றுப்படை நூல்கள்னு சொல்லுவாங்க. ஆற்றுப்படை நூல்களில் ஃபஸ்ட்டு வந்து திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படைக்கு இன்னொரு பேர் புலவராற்றுப்படை. புலவராற்றுப்படைனாலும் திருமுருகாற்றுப்படைனாலும் ஒன்று தான். இதை இயற்றியவர் வந்து நக்கீரர். திருமுருகாற்றுப்படை முருகன் இங்கே வருது. அப்போ அதோட பாட்டுடை தலைவன் முருகக் கடவுள். இதோட அடி வரையறை வந்து 317. ரெண்டாவது வந்து பொறுமையாக இருக்கணும். பொருணராற்றுப்படை. பொருணராற்றுப்படை பாடிய புலவர் வந்து முடத்தாம கண்ணியார். தாமரை வந்து பொறுமையாக இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ பொருணராற்றுப்படை முடத்தாம கண்ணியார். இதோட பாட்டுடை தலைவன் வந்து கரிகாலன். இதோட அடி வரையறை 248 248. மூணாவது சிறுபானாற்றுப்படை நத்தத்தனார் நல்லிய காடோன் பாட்டுடை தலைவன் நானால ஆரம்பிக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சிறுபானையில் நத்த இருக்குது, நத்தத்தனார். பாட்டுடை தலைவன் வந்து நல்லிய கோடன். அடிவரையறை 269 269. நாலாவது பெரும்பானாற்றுப்படை. பெரும் படம் வந்தால் நம்ம கண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கும். அதான் உருத்திரம் கண்ணனார். பெரும்பானாற்றுப்படை பாடிய புலவர் உருத்திரம் கண்ணனார். பாட்டுடை தலைவன் வந்து இளந்திரையன். பெரும்பானாற்றுப்படை வந்து உருத்திரம் கண்ணனார். பெரும் படையில் வந்து இளமையாக தான் எல்லாருமே இருப்பாங்க, இளம் வீரர்கள். அப்போ இளந்திரையன். இதற்கு வந்து கரெக்டாக பெரும்பானாற்றுப்படையில் 500 பேர் இருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ பெரும்பானாற்றுப்படை பாடிய புலவர் உருத்திரம் கண்ணனார், பாட்டுடை தலைவன் இளந்திரையன், 500 பேர் இருக்காங்க பெரும்பானாற்றுப்படையில். அப்போ அடி வரையறை 500. அஞ்சாவதாக சொல்கிறது கூத்தாற்றுப்படை. கூத்தாற்றுப்படையோட இன்னொரு பேர் மலைபடுகடாம்னாலும் கூத்தாற்றுப்படைனாலும் ஒன்று தான். இது வந்து கூத்தாடுறாங்க. அப்போ அங்கே வந்து மாடெல்லாம் கட்டி போட்டிருப்பாங்க. அப்போ பெரும் கௌசிகனார். இதோட கூத்தாற்றுப்படை பாடியவர் வந்து பெரும் கௌசிகனார். இல்லைன்னா மலையில் வந்து பசு இருக்கும், பெரும் கௌசிகனார். இதோட பாட்டுடை தலைவன் வந்து நன்னன் செய் நன்னன். பசு வந்து நல்லது தான் செய்யுது நம்மளுக்கு. அப்போ நன்னன் செய் நன்னன். இதோட அடி வரையறை வந்து 583. தேங்க்யூ.